கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இந்த 2வது புத்தக திருவிழாவை மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, புத்தக திருவிழா நடக்குது, மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடக்குது, பப்பாசி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பப்பாசிலேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க, முருகன் கூப்பிட்டுருக்காரு. இதையெல்லாம் தாண்டி எனக்கு பெரிய வியப்பே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பொதுவாக சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். வருகிற பேச்சாளர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே என்னென்னு வச்சுக்குவோம்னா, அந்த வெள்ளி சனி ஞாயிறில் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா கூட்டம் நல்லாயிருக்கும், பேசுகிறப்ப நல்லாயிருக்கும், நாங்கள் காலியான மனசுக்கு பேசலான்னு கடைசியில் காலிச்சாருக்கு போயிட்டு பேசுகிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். ஆனால் தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு வார இறுதி நாட்களில் இல்லாமல் வார வேலை நாட்களிலேயே இவ்வளவு பெரிய படிக்கிற கூட்டம் நிரம்பி ததும்புகிற ஒரே மாவட்டம் விழுப்புரம் என்று சொல்வதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை புகழ்ச்சி கிடையாது, உண்மை. பொதுவாக நாங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட்டம் சேருவாங்க. ஆனால் இங்கே கூட்டம் சேர்ந்து நான் மேடை ஏறுறப்ப கைத்தட்டினீங்களே, இந்த மனசு தான் சார் கடவுள். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. வந்தோன்னே எனக்கு விழுப்புரம் போன தடவையும் நானும் பர்வீன் சுல்தான் அக்காவும் தான். எத்தனை பேர் சென்ற ஆண்டு பேச்சை கேட்க வந்தீங்க? அட என் அழகு தெய்வங்களா, அத்தனை பேர் ரிப்பீட் ஆடியன்ஸா? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குங்க. நான் நேற்று இரவு தான் மலேசியாவிலேருந்து வந்தேன், நாளை அமெரிக்கா கிளம்புறேன். அம்மா சத்தியமா உண்மைதான். ஒரு ஆயா உத்து பார்க்குது, போனா போதுன்னு உக்காந்தா ரொம்ப பேசுகிறான். அப்புறம் உண்மைதான் ஆயா, நீ பல்ல மறைக்காத, உன் சிரிப்பே அந்த உன்னுடைய பற்கள் தான். அவருக்கு ஆயா இவ்வளோ அழகா சரி விபூதி வச்சுக்கிட்டு அது பாட்டு நல்லா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நேற்று மலேசியா நடக்காம அப்படி உத்து பார்க்குது. உண்மைதான். நான் என்ன நினச்சேன்னா, இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு பேசி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் காலில் விழுந்தாவது பப்பாசி முருகன் நன்றின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் வேறு பேச்சாளர்கள் யாராவது நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னா, பர்வீன் சுல்தான் அக்கா வராங்க, அக்கா என்ன இடி முழக்கம் மாதிரி 2 மணி நேரம் கூட அசால்ட்டாக பேசுவாங்க, அதுக்குன்னு பேச வைக்க முடியாது, இன்னும் ஒரு ஆளை பேச கூப்பிட்டுறலாம், ஆள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். ஒருவேளை நான் சொல்லியிருந்தால் இவ்வளவு அன்பான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் என்று கருதுகிறேன். என்ன அழகான மக்கள். ஆனால் விழுப்புரம் குசும்புக்கும் குறைச்சல் இல்லாத ஒரு ஊர் தான். சொன்னோன்னே சிரிக்கிறீங்கன்னா அத்தனை பேர் அந்த குசுமை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில் ஹைவேஸில் நம்ம அரசு விடுதியில் தங்க, ஆமாம் அதை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்கம்மா குழந்தையாம்மா, அம்மா சகோதரி, நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நீங்கள் சொன்னோன்னு கேட்காது உங்கள் புருஷன் கிடையாது, அது உங்கள் குழந்தை, அதை ஃப்ரீயாக விடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், பட் எந்த பெண்ணுக்கு அது புரியறது கிடையாது. அவனுக்கு இது விழுப்புரம்னே தெரியாது, நான் ஈரோடு மகேஷன்னு தெரியாது. 2 தினம் அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு நடந்து வாமா, ஃபோனை காமிக்காமல் அந்த பயலுக்கு சாக்லேட் ஏதாவது சாப்பிட கொடுத்தியா, சாப்பிட கொடுமா, வீட்டில் இருக்கிறவன் தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, குழந்தைக்கு டேய் கத்தாத, போராட்டத்தில் ஈடுபடுவான். இங்கே ஒருத்தன் எல்லாம் அந்த ஆனால் வாழ்த்துறேம்மா அவங்கள, கை குழந்தை எடுத்துகிட்டு உட்கார்ந்து அதுங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு புத்தக திருவிழாவிலே பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த தாயை, அந்த சகோதரியை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை. எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கணும், அதுக்காக சும்மா பாராட்டி விடும் சொல்லு தானே. என்ன சொல்கிறீங்க, நம்ம இப்படி சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த தங்கச்சி என்ன நினைக்கும், அண்ணன் சொல்லிட்டாப்புல உட்காந்துட்டு போவோம், அண்ணன் சொல்லிட்டாப்புல உட்காந்துட்டு போவோம்னு அட்லீஸ்ட் நான் பேசுகிற வரைக்குமே அது உட்காந்துருக்கு. அந்த மரியாதைக்கு தான். சில பேர் ஏன் இப்போ 2 பேரும் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அன்பு உள்ளவங்க ஏன் சொன்னால், இப்போ 2 பேரும் எந்திரிச்சு போக வாய்ப்பே இல்லை, சொல்லிவிட்டான் உட்காந்துருவோம் அப்படின்ட்டு. அவர் என்னன்னாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விழுப்புரத்துக்கு குசும் அதிகம்னு சொன்ன பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, இந்த காவல்துறையை சார்ந்த சகோதரர்களை நின்று கேட்டு சிரிக்கிறது தான். நீங்கள் சிரிங்க,
நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம எல்லா உயரதிகாரிகள்கிட்ட சொல்லுவேன், காவல்துறைக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் தனியாக அப்படின்னா, நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், போலீஸ் ஃபேமிலி டேலாம் பண்ணியிருக்கேன். ஒன்றே ஒன்று நினச்சுங்க, மன அழுத்தத்திலேயே வேலை செய்கிற மனிதர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள், சரியா சரியா, அவங்கள நம்ம ரொம்ப சாதாரணமாக விமர்சனம் பண்ணிடுவோம். யார் மக்களுடன் அதிகம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக விமர்சனம் பண்ணுவோம். காவல்துறையை சார்ந்தவர்கள், டாக்டர்ஸு, இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, எங்களை மாதிரி அவங்களெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஏன்னா நாங்களாம் ஊர் சொத்து. ஆமாம், நான் உங்கள் வீட்டு சொத்து. ஊர் ஏதாவது ஒன்று பிடிக்கல அப்படின்னா உன்ன கீழே கமெண்ட் போட்டுருவாங்க, நீலாம் ஏன் பேச வந்த. நான் சொன்னேன், நீ வா. முடியாது. அப்போ கரெக்டு தானே? நாம் ஒருத்தரும் சொல்ல முடியாது தனித்தனியாக. மன அழுத்தத்திலே இருக்கிறவங்க அவங்க என் பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்கன்னா அது என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். கரெக்டா? சந்தோஷப்படுறாங்கண்ணா. இவ்வளோ சார் என்னன்னா, என்ன தலைப்புன்னு அண்ணன் கேட்டார். நான் பாட்டு ஒரு ஆர்வத்தில் சாதாரண ஒரு தலைப்பு கொடுத்துருக்கலாம் சார். கொஞ்சம் எப்பயுமே நம்ம ஒரு ஆர்வத்தில் சொல்லுவோம், யாரை பார்த்தாலும். அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாராவது, ஏங்க என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் தெரியுமான்னு கேட்குறீங்க? ஆஃபீஸே நம்மளு தான். ஆஃபீஸே உன்னோடதா? அந்த அளவுக்கு தெரியுங்க எல்லாரையும். நீங்கள் வாங்க எதுனாலும் பார்த்துக்கலாமா. கரெக்டாக வேலை எப்போ ஃபோன் பண்ணுங்க, எடுக்க மாட்டான். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குது போல இருக்கு. ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் விழுப்புரம் வந்துட்டு, அன்றைக்கி ஒரு அக்கா போன தடவை விழுப்புரம் புக் ஃபேர் வந்தப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன், மகேஷ் தம்பி மகேஷ் தம்பின்னு ஓடி வந்துச்சு. பாவம் தான், ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஓடுது வருதுன்ட்டு நின்று சொல்லுக்கான அடுத்த தடவை விழுப்புரம் வந்தால் வீட்டுக்கு வரணுன்ட்டு போயிடுச்சு. பேர் என்ன, அது அட்ரஸ் என்ன, அது ஃபோன் நம்பர் என்ன, கவலையே கிடையாது. ஆமாம், வீட்டுக்கு வந்தே தீரணும் தம்பி, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பயும் சொல்லாதங்கிற மாதிரி. விழுப்புரம் குசும்பு. நான் இந்த ஹைவேல வந்து நிற்கிறேன், கண்ணாடி இறக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஈரோடு மகேஷ் தானே? ஆமாண்ணே. ஆனால் இந்த மேப் இப்படி காமிக்குது, அந்த ரூட்டு கரெக்டானு கேட்டேன். அது இருக்கட்டும், ஈரோடு மகேஷ் தானே? ஆமாண்ணே. இன்றைக்கி தானே நீங்கள் பேசுகிறீங்க? ஆமாண்ணே. இன்றைக்கி நான் பிஸி. நான் கேட்டேண்ணே அந்த ஆள்கிட்ட. எவ்வளோ பெரிய சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் எல்லாம். நான் இன்றைக்கி பிஸி. சரி பார்ப்போம், முடிஞ்சால் வரேன். எப்படி சுமாராக பேசுவீங்கல்ல? அடுத்தடுத்து போயிட்டே இருந்தேன். நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், எடுத்துருப்பா, மானத்தை வாங்கிடுவார் போல இருக்கு, ரொம்ப குசும்பு பிடிச்சாலும். மறுபடியும் இங்கே வந்துடுறேன். ஏதாவது சாதாரணமான தலைப்பாக கொடுத்துருக்கலாம். நான் பாட்டுக்கு வெல்லும் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு? ஆமாம், நான் என்ன தலைப்புன்னு கேட்டால் மறுபடியும் சொல்லணும். ஏன்னா பேச்சே சொல்ல பற்றி, சொல்லாமல் அமுக்குனியாக எல்லோரும் உட்காந்துருக்கூடாது. வெல்லும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அப்படி ஒன்றும் ஆகாவோன்னு தலைப்பு இல்லை, ஆனால் ஒரு நல்ல தலைப்பு, வெல்லும் சொல். ஒரு சொல்லுங்கிறது எவ்வளோ இப்படி வெற்றிகரமாக அமையணும், வெல்லுகிற சொல் அப்படிங்கிறது என்னது, அந்த மாதிரிலாம் நம்ம நல்லா வித்தியாசமாக பேசலாம் அப்படின்னு தலைப்பை கொடுத்துட்டு ஊர் ஊராக அலைஞ்சு நேற்று மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வரப்போ தூக்கமே வரல. ஏன்டா இந்த தலைப்பை கொடுத்தோம்? சாதாரணமாக ஏதாவது ஒரு காமெடி நகைச்சுவை சம்மந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டு போகிறத விட, ஆனால் வெல்லும் சொல்லுன்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேமேன்னு. ஆனால் என்னோட பேராசிரியர் டாக்டர் மு. சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவார், ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டதும் முடிவது அல்ல. ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டவுடன் முடிவது அல்ல. எந்த இடத்தில் அந்த பேச்சு முடிகிறதோ பார்வையாளர்கள் அதை இதயத்தில் சுமந்து சென்றால் அதுவே நல்ல பேச்சு மாதிரி என்னுடைய பேராசிரியர். அப்போ நம்ம இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தா தானே உங்களுக்கு 4 விஷயங்கள் சொல்ல முடியும், நீங்கள் போக முடியும். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் உங்களுடைய செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப பெரிய மனசு பண்ணி அந்த உலகத்தில் எங்குமே இல்லாத கேமராவில் ஒரு செல்ஃபோன் நீங்கள் வச்சிருக்கீங்களா தம்பி? இந்த ப்ளூ செட்டை, அந்த முன்னாடி இருக்கிற லைட் செட்டை, ப்ளூ செட்டானே, அதை அப்படியே கீழே வச்சுட்டேனே. நான் எதுக்கு, நான் உங்களை நேராக பார்த்து பேசுகிறேன்னு வந்தால், ஃபோனில் டிவியில் பார்த்தேன்னா மறுபடியும் ஃபோனில் இவ்வளோ சொல்லி இந்த 3 பேர் அசைக்க முடியலன்னா முதல் ரோலையே நீங்கள் என்னப்பா யூடியூப்பா? அதுதான் யூடியூப்லாம் என்ன எதுனாலும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் வந்துடுதுங்க. ஈரோடு மகேஷ் நடு ரோட்டில் செய்த காரியத்தை பாருங்கள்னு ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு இப்படி சிரிக்கிறீங்களா? ஏதாவது செஞ்சிருப்பான் அந்த பைய அப்படின்னு. ஆயா நீ ரொம்ப என்ன கிண்டல் பண்ணுறப்பலாம் நீ ரொம்ப சிரிக்கிற பார்த்துக்க. ஒன்றுமே இல்லைங்க, இறங்கி நடந்து போயிருக்கேன்.
இவ்வளோதான். அது ஒரு வீடியோ போட்டுறேன். பயமாக இருக்குது நம்ம எந்த இடத்துல எந்த வீடியோ வருமோன்னு. அதில் வெல்லும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஏன் சொல் முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில்? ஏன் சொல் முக்கியமாக இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சொல்ல பற்றி, சொற்களை பற்றி நாம் எத்தனை இடத்துல தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாதுடா சொல்கிறோமா? என்னை பார்த்து ஏன்டா இப்படி சொன்னேன் சொல்கிறோமா? சொல்கிறா சொல்லு, என்ன வேணா சொல்லு சொல்கிறோமா? அம்மாவை பார்த்து ஏன்டா அப்படி சொல்லிட்ட, அப்பாவை பார்த்து ஏன்டா அப்படி சொல்லிட்ட, டே நான் உன் ஃப்ரெண்டுடா என்னை பார்த்து ஏன்டா சொல்லிட்ட, ஏன்டா வயசானவர்னு கூட பார்க்காம சொல்லிட்ட, ஏன்டா ஒரு குழந்தைகிட்ட இப்படிலாமாடா பேசுவ, ஒரு குழந்தைகிட்ட எப்படியாடா சொல்லுவ அப்படின்னு சொற்களை பற்றி மனிதன் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். உண்மையா இல்லையா? சொற்களை பற்றி மனிதர்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா அறிவார்ந்த மக்களா இருக்கீங்க, அழகா கேட்குறீங்க. ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். நாம் பேசுவது எல்லாம் சொற்கள் தானா? நாம் பேசுவது எல்லாம் சொற்கள் தானா? ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன இப்படி கேட்குறீங்களே ஈரோடு மகேஷ் அவர்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லவா? ஒன்னே ஒன்று சொல்லவா? நம்ம பேசுறதெல்லாம் ஏன் சொல்லுதானா அப்படின்னு நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, சண்டை எப்பையும் நம்ம பேசுகிறோம். கரெக்டா? அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, இல்லை நண்பர்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்க, இல்லை 2 பேருமே ஒன்வேல வந்துட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. நம்ம ஊரில் தான் இந்த ஆச்சரியம் நடக்கும். டிராஃபிக் போலீஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். 2 பேர் வந்ததுமே தப்பு, அதில் நீ தப்பாக வந்துட்டு நான் தப்பாக வந்துட்டேன், 2 பேரும் சண்டை போடுவான். யோசிச்சு பாருங்க, சண்டை போடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சண்டையிலும் மனிதர்கள் சொற்களை பேசுகிறார்கள், சண்டையிலும் மனிதர்கள் சொற்களை பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், சண்டையில் பேசப்படுவது சொற்களா இல்லை சப்தங்களா? கரெக்டா சார் நான் சொல்றது? சண்டையில் நாம பேசுறது சொற்கள் கிடையாது, வெறும் சத்தங்கள் தான், சப்தங்கள் தான். ஏன்? அதில் அடுத்த மனிதனை பற்றிய அக்கறை இல்லை, அவனும் என்னை மாதிரி ஒரு சக மனிதன் என்கிற அன்பு இல்லை. இந்த சொல்லை இவனிடத்தில் பேசுவதால் இவன் மனம் துன்புறுமே என்கிற எண்ணம் இல்லை. சண்டையில் பேசுகிற சொற்கள் ஒருபோதும் சொற்கள் அல்ல, அவை சப்தங்கள் என்பதை எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு சண்டைகளை நிறுத்தி விடுவோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? மேடம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மேடம் உங்ககிட்ட. இப்போ நல்லா ரசிச்சு அப்படி கை தட்டிங்களே மேடம், நீங்கள் நல்லா சத்தமாக தட்டியிருக்கலாம் மேடம். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் மேடம். உண்மையாக எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன் மேடம், நல்லா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மேடம்லாம் கையெல்லாம் தட்டலை, சுற்றி இருக்கிற யாரும் கையை தட்டலை, அதனால் மேடம் அமைதியாகிட்டாங்க. நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற வாசகத்தை இந்த மேடையிலையும் சொல்கிறேன். உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சு, ஏன்னா அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, பர்வீனா அக்கா அடுத்து வரப்போகிறாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சொல் நம்ம வாழ்க்கையை மாற்றும், அந்த சொல் எங்கிருந்து கிடைக்கும்னு தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, சில கருத்துக்கள் உங்கள் மனதை தொடும், அப்போ கை தட்டணும்னு தோணும். சில நகைச்சுவையும் உங்களை நல்லா மனம் விட்டு சிரிக்க வைக்கும். சில பேச்சு நான் பேசுகிறப்ப, சில சொற்கள் சொல்கிறப்ப நீங்கள் நெகிழ்ந்து போவீங்க, அழக்கூட தோன்றும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அழாமையோ கை தட்டாமையோ சிரிக்காமையோ ரசிக்காமையோ தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மண்ணிலே நீங்கள் பிறந்ததற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையை வாழத்தான் நீங்கள் பிறந்தீர்களே தவிர பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல. விசிலடித்த அந்த பெருமகனாருக்கே நன்றி. அவ்வளோதான். மகிழ்ச்சியினுடைய உச்சம் தாங்க விசிலு. அட்ரா 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 நான் சொல்லுவோம்ல, என்ன அது எப்படி பாராட்டன்னு தெரியாம அட்ரா அட்ரா அட்ரான்னு சொன்னோம், ஹிட் ஆகி போச்சு. ஒருத்தர் கேட்டார், ஏன் அட்ரா அட்ரா அட்ரான்னு சொன்னீங்க, அது எப்படி ஹிட் ஆச்சுன்னு கேட்டார் நிகழ்ச்சியில். நான் சொன்னேன், அந்த சொல்லு ஏன் தெரியுமா ஹிட் ஆச்சு, அது அர்த்தம் இல்லை, ஆனால் ஒருத்தனை பாராட்டுறதுக்காக மகிழ்ச்சியில் வந்த சொல், அதனால அர்த்தமாக மாறுச்சு. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, அட்ராங்கிறது ஒருத்தனை வீழ்த்துறதுக்காக பயன்படுத்துகிற சொல், அதை ஒருத்தனை வாழ்த்துறதுக்காக நான் பயன்படுத்தினல, அதுதான் அது ஹிட் ஆகி போச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாரும் தோணுச்சுன்னா கை தட்டுங்கிறதுக்கு இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. ஏங்க ஒரு மனுஷனை போட்டு நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படி இந்த அக்கா பண்ண வேலை, ஆனால் நல்லதான் உங்கள் மூலியமாக சொன்னோம். இப்போ சொற்கள் சண்டையில் என்ன, சொற்கள் வந்து சொற்களே கிடையாது, சப்தங்கள் தான். அதனால தான் அம்மா அப்பா சண்டை போடுறப்ப குழந்தைங்க சொல்லும், ஒரே சத்தமாக இருக்கு, அமைதியாக இருங்க மம்மி, அமைதியாக இருங்க டாடி. சிபிஎஸ்சி கிட்ஸ், இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் கிட்ஸ்லாம் மாம் டேட் பிக்கி குவாய்ட். நம்ம ஊர் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க அடிச்சுக்காதீங்க 2 பேரும்,
சத்தமாகுது, கத்தினே இருக்கிறீங்க. அப்ப சண்டையில் வருகிற சொற்கள் சொற்களா சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறதே கிடையாது. என்னவா நினைக்கிறாங்க? சப்தங்களா நினைக்கிறாங்க. ஒரு சொல் எப்படி இருக்கணும்? மகாகவி பாரதி சொன்னாரு, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம். ஒரு சொல் சொல்றப்ப, இப்ப தொழுகையின் போது எழுப்பப்படுகிற அந்த ஒளி இருக்குல்ல, அந்த மந்திரம் இருக்குல்ல, அல்லது பைபிள் படிக்கிறப்ப வருகிற அந்த வாசகம் இருக்குல்ல, அல்லது இறைவனை தொழுகிற போது நடக்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம பேசுற சொல்லு மந்திர சக்தியோட இருக்கணுமா? இதை சொன்னார் மகாகவி பாரதி. அக்கா வாங்கக்கா, எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி நான் பேச்சு போட்டியில் பேசினப்ப எனக்கு மதிப்பெண் போட்டது அன்பு அக்கா, முதல் விஷயம். ரெண்டாவது, அக்கா நடுவரா இல்லாத பேச்சு போட்டிகளில் நான் ஃபோன் பண்ணி அல்லது நேரில் பார்க்குறப்ப, அக்கா இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன பேசலாம், பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேட்டு அக்கா சொன்ன பாயிண்ட்ஸில் மாநில அளவில் முதல் பரிசு வாங்கி அந்த 5000 ரூபாயை என் மெஸ்பில்லாக நான் கட்டியிருக்கேன். உண்மைக்கா, உண்மை. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, பிஷப் கல்லூரியிலே முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறப்ப முத்தமிழ் விழாவுக்கு நான் அழைச்சி அக்கா வராங்க சிறப்பு விருந்தினரா. அக்கா நிகழ்ச்சி எப்பயுமே அப்படிதான். அக்கா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அக்கா மாதிரிலாம் அலைய முடியாதுங்க, நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் மிகப்பெரிய இறை சக்தியும் மக்களுடைய பேரன்பும் அக்காவை தமிழின் மூலமாக கடத்துகிறது ஒவ்வொரு ஊருக்கா. அக்கா பஸ்ஸில் ஏறி உக்காண்டாங்க. நமக்கு நாமளே அக்காட்ட பாயிண்ட்ஸ் கேட்டு பேச்சு போட்டில் ப்ரைஸ் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறோம். நாம் என்ன அக்காவுக்கு தரது? ஓடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு அக்காவுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு, எவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறாங்க. ஓடி போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் அந்த அந்த பஸ்ஸில், அந்த ஏர் பஸ் அதில் கொடுக்குறேன். அக்கா வாங்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? நன்றி சொல்லலை, என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன்டா தம்பி செலவு பண்ணுறேன்னாங்க. அதுதான் பாசம். அந்த சொல் எப்படி தெரியுமா இருக்கணும்? இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அன்பை இறைத்து வெளியில் ஊற்றுகிற சொல்லாக இருந்தால் அந்த சொல் காலம் கடந்து விழுப்புரம் புத்தக திருவிழாவிலே பேசப்படும் என்பதற்கு என் அன்பு அக்கா பேசிய சொல் உதாரணம். அவ்வளவுதான். நல்ல சொல்லா சொல்லுங்க, வெல்லும் சொல். அதாவது நீங்க ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மேல ஒரு சொல் இல்லைன்னு நினைக்கிறது மட்டும் சொல் கிடையாது. என்னை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்ன மாதிரி எது நல்ல சொல், எது வெல்லும் சொல்? நீங்க சொன்ன சொல் காலம் கடந்தும் அன்பினுடைய நிலைப்பாடாக ஒரு மனிதன் மனதில் நிறுத்தப்பட்டால் அதுதான் வெல்லும் சொல். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவா வேணா இருக்கட்டும், எந்த புள்ளியிலிருந்து துவங்குது? யாரோ ஒருவர் மீது வீசப்பட்ட தரக்குறைவான சொற்களில் இருந்துதான் உறவு பிளவே நிகழ்கிறது. கரெக்டா? குடும்ப நல நீதிமன்றங்களில் நீதிபதிகள் கேள்வி கேட்குறப்ப எனக்கு அவருக்கு செட் ஆகுதுங்க, இல்லை அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்கன்னு கணவனும் மனைவி மாறி மாறி சொல்கிறப்ப வருகிற வார்த்தைகள் எல்லாம் என்ன? அவர் அந்த சமயத்தில் அதை பேசிட்டாரு, இவங்க இந்த சமயத்தில் அதை பேசிட்டாங்க, இதே தானே சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சொற்கள் எப்படி இருக்கணும்னா பேசி வளர்க்காதீர்கள், பேசி பேசியே வளர்க்காதீர்கள், பேசி தீருங்கள் வாங்க பிரச்சனையை. நம்மால் சாதாரண பிரச்சனையை பேசி வளர்த்திடுவோம். வடிவேல் சார் ஜோக்கில் வரும்ல, ஏன்னா ஒரு காக்கா இத்தனுடைய எச்சம் போனதுக்காடா டீ கடையை கொளுத்துவீங்க. அந்த மாதிரி மிக சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட நம்மால் மிக பிரம்மாண்டமாக பண்ணி விட்டுருவான். சில பேர் சொற்களை பேசுங்க, சொற்களை வீசுங்கன்னா அவன் சொற்களை வீசுறதுல கற்களை வீசுற மாதிரி சில சொல்ல பேசிடுறான். அதுதான் வலிக்குது. ஏன்டா என்ன பார்த்து, நான் சொன்னல ஆரம்பத்தில், என்னை பார்த்து ஏன்டா இப்படி பேசுனேன், அம்மாவை பார்த்து ஏன்டா இப்படி பேசுனேன், எல்லாம் ஏன் மறுபடியும் நம்மளுக்கு நெருங்கிய உறவுகளிடமெல்லாம் சொற்களை பற்றியே மனிதன் தன்னுடைய சொற்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறானே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் விரும்புகிற, அந்த இதயம் விரும்புகிற, அந்த உறவு விரும்புகிற சொற்களை நீங்கள் பேச தவறுகிற பொழுதெல்லாம் அந்த உறவுகள் அந்த சொற்களுக்காக ஏங்குகிறது. உண்மையா இல்லையா சார்? உண்மையா இல்லையா சார்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே திருமூலர் சொன்னாரு. உன்னால எதுவுமே முடியலையா, அடுத்தவனுக்கு சந்தோஷம், அடுத்தவனை பார்க்கறப்ப சந்தோஷமா பேசிட்டு போடா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாரு. எது தர்மம்னா, தர்மத்தில் ஒன்றா சொல்றாரு,
அடுத்தவர்களிடம் இனிமையாக பேசுவதும் தர்மம்னார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அடுத்தவர்களிடம் இனிமையாக பேசுவதும் தர்மம்னார். அவ்வளவுதான். அந்த சொல்றது என்ன நமக்கு? அந்த சொல்றது என்ன நமக்கு? சாதாரணமா சொல்லிட்டு போலாமே. அழகழகான சொற்கள் இருக்கே. தமிழ்ல சொல்லுக்கா பஞ்சம், தமிழ்ல சொல்லுக்கா பஞ்சம். ஆனா தேர்ந்தெடுத்து சண்டையின் போது நாம் பயன்படுத்துகிற சொல்ல நான் அடிக்கடி நினைப்பேன். ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையும் சண்டை வரும் தானே. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, கடுமையான சண்டை. ஒரு நாள் 2 பேரும் சும்மா டெசிபல்ல கத்துன்னு கத்துறோம். என் பொண்ணு பயந்து போய், அமிழ்தா பயந்து போய் 2 பேரும் உட்காருங்கன்னுச்சு. நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்தோம். அசந்து போனேன். அவ சொல்றா, அப்போ 9 வயது அவளுக்கு. அவ சொல்றா, குழந்தை, முதல்ல ஒவ்வொருத்தரா உங்க குறைய என்கிட்ட சொல்லுங்கன்னா. ஒரு பெரிய உளவியல் தத்துவத்தை சாதாரணமாக சொல்லிடுச்சுங்க என் பொண்ணு. டே சண்டே அப்போ 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னா சண்டை முடியாதுரா. அதனால தான் நான் யோசிப்பேன், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதாய் நினைக்கிறோம். ஒருபோதும் இல்லை. குழந்தைகள் தான் நாம் வாழ்வதற்கான தாற்பரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தரா பேசுங்க, உட்காருங்க. முதல்ல உட்கார வச்சா, அமைதிப்படுத்துறா. தண்ணியை குடிங்க. பொண்ணு இல்லை, எப்படி பேச்ச மீறுறது? தண்ணியை குடிக்கிறேன். நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என் மனைவி நடுவில் வந்தாங்க. அம்மா நான் என்ன சொன்னேன்? ஒருத்தராக சொல்ல சொன்னேன். என் மனைவி ஒன்று சொல்கிறப்ப அதை பிரேக் பண்ணுற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். உன்னை என்கிட்ட சொல்கிறேன். அப்பா நான் என்ன சொன்னேன்? அமைதியாக இருக்கு. ஒன்றுமே இல்லைங்க. என் குழந்தை எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கன்னா சொல்லி முடித்தோன்னே இந்த பிரச்சனைக்கு 1/2 மணி நேரம் நாங்கள் சண்டை போட்டோன்னு ஆகிப்போச்சு. அவ ஓகே 2 பேரும் கூல் ஆகிட்டீங்கல்ல, சமாதானம் ஆகிட்டீங்கல்ல. கடைசியில் தான் அவள் விஷயத்துக்கு வந்தா. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு ஐஸ்கிரீமோடு முடிந்த பஞ்சாயத்து எங்கள் பஞ்சாயத்து மட்டும்தான். அவ்வளோதான். சொல்லோட வலிமைங்கிறது இதுதானே. சில சமயம் நீங்கள் பேசுகிற பொழுது வருகிற சொற்களை விட, சில சமயம் நீங்கள் பேசுகிற பொழுது வருகிற சொற்களை விட, சில சமயம் உங்களுக்கு பிடித்த உறவுகள் அருகாமையில் இருக்கிற பொழுது அமைதியாக வெளிப்படும் சொற்கள் அற்புதமானவை என்பதை மறந்து விடாதீர்கள். அற்புதம். ஒன்றுமே பேசிக்க வேண்டாம். அமைதியாக இருந்தால் அங்கே 1000 பேச்சு நிகழும். 1000 பேச்சு நிகழும். அமைதியாக இருந்தால் போதும். சில இடத்துல சொல்லுங்கிறது நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பேசுவது மட்டும் சொல் என்று நினைக்கிறோம். இல்லை. சில இடத்தில் சில தருணங்களில் சில வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த இடத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிற சொல்லுக்கு இருக்கிற வலிமை மாதிரி உலகத்தில் வேற எந்த சொல்லுக்கும் இல்லை. தயவு செஞ்சு கவனமா பயன்படுத்துங்க சொற்களை. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால். வள்ளுவர் சொல்லிட்டாரு, தம்பி நீ நல்லா இருக்கியா? உன் வாய் தான் காரணம். தம்பி நீ நாசமா போயிட்டியா? சாட்சாத் உன் வாய் தான் காரணம். வாய் மட்டுமே காரணம். ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால். சிறுமையுவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். கீழ்த்தரமான சொல்ல, சிறுமை வாய்ந்த சொற்களை நீ பயன்படுத்தாம இருந்தா நீ எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கலாம்டாங்கிறார் வள்ளுவர். யோசிச்சு பாருங்க, நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் என்ன மாதிரி சொற்களை காலையில் பயன்படுத்துகிறோம்? உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் நேர்மையான சொற்களாக இருக்கிறதா? மனதிற்குள் ஒரு விவாதம் வச்சு பாருங்க. உங்க குழந்தைங்கிட்ட நீங்க பேசுறது, உங்க குழந்தைங்கிட்ட என்ன சொல்றது? கருமாரி தாயே நீயே மகளா வந்து பிறந்துரு, முருகா நீயே மகனா வந்து பிறந்துரு, அல்லாஹ் நல்ல பிள்ளையா பிறக்கணும், இயேசுவே கர்த்தாவே மேரி அன்னையே என் தலைமுறையை வாழ வைக்கிற குழந்தையா பிறக்கணும். இப்படி வேண்டி வேண்டி பெற்றுக்கிட்ட குழந்தைய வேண்டா வெறுப்பா திட்டுறதுக்கு பேர் தான் அம்மா அப்பா. ஒரு அக்கா புடவையை முடிச்சு சிரிக்குது. கரெக்டாக சொல்கிறான் தம்பி நம்மளை பற்றி. எப்படின்னு
காலையில் பள்ளிக்கு குழந்தைகளை எழுப்புகிற பொழுது நம்ம எப்படி எழுப்புறோம்? இங்க இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் சொன்னோட ஒரு அக்காவுக்கு சிரிப்பு. எழுப்புறப்பே அந்த அக்கா அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணது தான் பெத்த மகனுக்கும் மகளுக்கும். உருப்பட மாட்டேன், கணக்காமல் போயிடுவேன், வேன் போயிடும், நாசமாக போயிடுவேன், உங்கள் அப்பா இப்படி தான் வீணா போனான், உங்கள்கிட்டலாம் மாட்டி நான் முழிக்கிறேன், இந்த குடும்பத்திலே நான் வந்துடக்கூடாது. சொற்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தி வேண்டாத சொற்களாக அந்த குழந்தையின் காதில் இறங்குது. நான் ஒன்று சொல்லவா, மறுபடியும் மறுபடியும் எதிர்மறையான சொற்களை தொடர்ந்து உங்கள் குழந்தைகளை பார்த்து வீசிக்கொண்டே இருந்தால் நேர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகள் கூட வெகு விரைவில் எதிர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகளாக உங்களால் மட்டுமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தயவு செஞ்சு பேசாதீங்க, நல்ல சொற்களை பேசுங்க. டே சொல்ல நீ வந்துடுறான்னு தோத்தானா, நீ தோல்வி ஒரு விஷயமே இல்லடான்னு சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. சார் நான் ஒன்று சொல்லவா, நம்மை நேசிக்கிற உறவுகள் மத்தியில் நாம் துவண்டு விழுகிற பொழுது நாம் மிகவும் நேசிக்கிற உறவு நம்மிடம் அருகே நெருங்கி நம் தோளை தொட்டு எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கேங்கிற ஒரே ஒரு சொல் போதும், மீண்டும் இமயத்தை நீங்கள் தொடலாம். அதனால தானே இனிய உளவாக இன்னாத கூறல் சொன்னார்ல. நல்ல வார்த்தை இருக்கிறப்ப ஏண்டா வேண்டாத வார்த்தையெல்லாம் எடுத்து பேசுகிறேன் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ அழகுங்க. நம்ம மொழியில் இருக்கிற ஆற்றல் என்ன, நம்ம எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நடத்துகிறோங்கிறது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தெரிஞ்சிடும். வார்த்தைகள் தான் வாழ்க்கையை கட்டமைக்கிறது, மறந்துடாதீங்க. வார்த்தைகள் தான் வாழ்க்கையை கட்டமைக்கிறது. அக்கா போகிற இடங்கள்லாம் சொல்ல பற்றி அவ்வளோ பேசுவாங்க. அக்கா சொல்ல பற்றி தஞ்சாவூரில் பேசின பேசி கேட்டு முடித்தோடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னக்கா இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பால் 6 போகலாம், எல்லா பாலையும் கிரவுண்டுக்கு வெளியில் அடிச்சுட்டா எங்கக்கா போய் பொறுக்கிட்டு வருவாங்க எல்லான்னு சொல்லுக்கு அவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கையே. ஒன்று தெரியுமா, நீங்கள் ஒருவரை போலியாக புகழ்கிறீர்களா உள்ளன்போடு புகழ்கிறீர்களா என்பது உங்கள் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். சில பேர் முதலாளியை பார்த்தோன்னே சார் அப்படின்னு போயிடுவான், உண்மை இருக்கும். சில பேர் தரையோட தரையாக படுத்து சாரம்மா, அவன் தான் கம்பெனியை கவுக்கிற முதலாளாக இருப்பான். அதுக்கு தான் கவுந்து முதலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவான். அக்காவுக்கு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்கு. ரொம்ப எதுக்குன்னு கேட்குறேன். தேவையில்லாத உடல் மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம். கரெக்டா சார்? சார் நம்ம குழைவு எங்கே இருக்கணும்னா சொல்ல இருக்கணும். குழைவு எங்கே இருக்கணும்? நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் இருக்கணும். ஆனால் குழைவு எங்கே இருக்கு? உடல் மொழியில் இருக்கு. யாரையாவது பெரிய ஆளை பார்த்துட்டா ஏன்டா நம்மளால பெரிய ஆள், அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க பெரிய ஆள், கரெக்டு தானே சார்? நம்ம ப்ரொஃபஷனல் நாம பெரிய ஆள். ஒரு QR கோடு வச்சுக்கிட்டு ஹைவேஸில் கொய்யாப்பழம் விற்கிற ஆயா கூட பெரிய ஆள் தான். ஆமாம், அந்த ஆயா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த வெயிலில் ஒற்றை குடையின் கீழ் 50 கொய்யாப்பழங்களை வைத்து கொண்டு விற்பனைக்காக இருக்கிறது என்றால் அந்த ஆயா ஒரு பெரிய ஆள் தான். அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் பெரிய ஆள். உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டோன்னு ஒரு ஆயாட்ட கொய்யாப்பழம் வாங்குறேன், QR கோடு வச்சிருக்கு, பணம் எடுத்து கொடுக்குறேன், அதெல்லாம் வாங்கறது இல்லை. அப்புறம் இந்த கட்டத்தை அமுக்குவா, ஒன்றும் தெரியல, காரில் வந்துக்கிற அவமானத்தின் மேலே அவமானம். காரில் வந்துக்கிற, ஆமாம் கேமரா அந்த இதுக்கு ஆன் பண்ணும்ல, அது கிட்ட காமிச்சின்னா வரும், எவ்வளோ பே பண்ணிட்டோம், எவ்வளோ வேணால் பண்ணு, ஆனால் 50 ரூபா தான். சேட்டை இருக்குது பாருங்க கிழவிங்களுக்கெல்லாம். நான் பெரிய ஆள் தான். நாம ஏன் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா உடலில் காட்டுகிற குழைவை உங்களுடனே அன்பா இருக்கிறவங்களுக்கு ஏன் வார்த்தைகளை நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க? கரெக்டா? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா சார்? மனைவி என்ன அதிகபட்சம், வீட்டில் பெண்கள் என்ன அதிகபட்சம் எதிர்பார்க்க போறாங்க? ஏங்க பெண்ணோட எதிர்பார்ப்பு மிக சாதாரணம்ங்க, மிக மிக சாதாரணம். சாப்பிட்டியாமான்னு கேட்டால் அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படும். மத்தியானம் கொஞ்சம் தூங்குனியாமான்னு கேட்டால் அந்த அம்மா, ஏன்னா இதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது, மத்தியானம் கொஞ்சம் தூங்குனியாமான்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படும். கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா ரொம்ப சந்தோஷப்படும். ஆமாம் படத்துக்கு ஏதாவது போகலாமாம்மா ரொம்ப சந்தோஷப்படும்.
நாம சும்மா நகைச்சுவைக்காக எவ்வளோ வேணால் பேசலாம். இந்த நகையை பற்றி, பெண்களை பற்றி ஜோக்கலாம் எவ்வளோ வேணால் சொல்லலாம். அதான் நகைச்சுவைக்கு தான். உண்மையிலே பெண்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணம். ஏன் பெண்களுடைய எதிர்பார்ப்பு சாதாரணமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா கல்யாணம் ஆகி 1 மாதத்தில் அந்த ஆம்பளோட லட்சணம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சு. இதான் ஒரு டப்புன்னு ஒரு அக்கா கை தட்டிட்டு அமைதியாயிருச்சு, புருஷன் பக்கத்தில் இருக்கான், தெரிஞ்சு போயிடும். நான் விழுப்புரத்தில் நான் முக்கியமான ஆள் ஒரு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பார். பக்கத்து வீட்டுக்காரனு கூட இவனை தெரியலன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்புறம் தான் அந்த அம்மா பெருசாலாம் எதிர்பார்க்காது. சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பச்சை கிளிகள் கூட்டோடு, எவ்வளோ உண்மையான வரிகள் எல்லாம். அவ்வளோதானே எதிர்பார்ப்பே. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் உடலில் உங்கள் பதவி உயர்வுக்காக இல்லை, நீங்கள் காரியத்தை சாதிப்பதற்காக நீங்கள் உடலில் காண்பிக்கிற குழைவை தயவு செய்து உள்ளன்போடு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உயிரிடம் வார்த்தைகளில் காண்பித்தாலே வாழ்க்கை வரமாக மாறிப்போகும். பண்றது இல்லையே, நமக்கு தான் ஈகோ வந்துருமே. நம்ம என்ன சொல்றது? இவர் நெல்லை ஜெயந்தாவோட ஒரு கவிதை, தனித்தனியாய் விடுதிகளில், தனித்தனியாய் விடுதிகளில், தனியாய் வீடுகளில் அனாதை குழந்தைகள். தனித்தனியாய் விடுதிகளில், தனியாய் வீடுகளில் அனாதை குழந்தைகள். புரியுதா? குழந்தைங்களை ஒரே ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு இல்லை 2 குழந்தை விட்டு நான் பாட்டு நம்ம பிஸியாகவே போகிறோம்ல. விடுதியில் இருக்கிற குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அதுவும் அனாத குழந்தை மாதிரி தானே இருக்குது. ஆனால் வெளியில் போயிட்டு வந்து அப்பாவும் அம்மாவும் ஆற்றுவாங்க பாருங்க காப்பி அந்த குழந்தைகிட்ட, உனக்காகத்தான் கண்ணே உன் உயிரை கரைத்து உழைக்கிறேன். அவன் நினைப்பான், ஏன் கரைக்கிற, ஏன் உழைக்கிற, என் கூட விளையாடு, என்னை கொஞ்சு, என்னை தொடு, என்னை முத்தமிடு, என்னை கொண்டாடு, என் கைப்பிடித்து அழைத்து செல், என்னை கடைவீதிக்கு கூட்டிச் செல், என்னை கடற்கரையில் காலடி எடுத்து வைக்க பழக்கு, தண்ணீரை கண்டால் பயமில்லை என்று சொல்லு, நான் போகிறேன், அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், வா அப்படின்னு சொல்லுங்க, நான் வரேன். இதுதான் குழந்தைகள் எதிர்பார்க்கிற சொற்கள். விழுப்புரத்தில் தனி வீடு, கதவை திறந்தவுடன் 4 காரு, பேங்கே திணற அடிக்கிற அளவிற்கு பேங்க் பேலன்ஸ். எல்லாருக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, லைஃப் இம்பேலன்ஸா இருக்கு. ஏன்? உறவுகளை கையாள தெரியல, என்ன பண்றதுனே புரியல. எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போனால் என்னையும் அக்காவையெல்லாம் பார்க்குறவங்களாம் கேட்கறது இந்த மாதிரி, ஃபுல்லாக பிஸியாக இருக்கீங்க, ஃபேமிலியோடு இருப்பீங்களா? அப்புறம் நாங்கள் எங்கடா காட்டிலையா இருப்போம், ஃபேமிலியோடு இருப்பீங்களா சார்? ஃபுல்லாக பிஸியா? என்ன என்ன எப்படி நீங்கள் எப்படி? அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, மாதம் உங்களுக்கு ஒரு 1.5 கோடி வருமாங்கிறார். ஆமாக்கா. நான் சொன்னாட்டே விஜய் டிவிக்கே அவ்வளோ வராதுறான்னு. நான் எனக்கு எப்படா வரும், எங்கள் சேனலுக்கே வரா. அப்படியா? இப்படி சில பேர் என்ன இப்போல்லாம் முன்ன மாதிரி டிவியில் பார்க்கவே முடியல. ஆமாம் சார், சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன், 3 வாரத்தில் பிச்சை எடுப்பேன், ஒரு 3 வாரம் டிவியில் வரலைன்னாவா உடனே பிச்சைக்காரன். நம்ம சொல்கிறதே அடுத்தவங்களை வாழ்த்துறதுன்னா நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் நாளையிலிருந்தே இதை பயன்படுத்தி பாருங்கள். யாராவது உங்களை எங்கேயாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், அவன் 2 நாள் தூங்க மாட்டான். 2 வார்த்தை தான், 2 சொல்லு தான், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கானா? சுமாராக இருப்பான்னு நினச்சனே. பிஸ்னஸ் பண்ணுறானோ? இல்லையே, கவர்மெண்ட் ஜாப்பில் தானே இருக்கான், சொல்ல முடியாது. பொண்டாட்டி வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுவான். ஆனால் சாரி பிஸ்னஸாக இருக்குமோ தெரியலையே, என்னன்னு தெரியலையே, ரொம்ப நல்லா இருக்கானே, உற்சாகமாக இருக்கானேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க. அவன் அல்லாடுவான் பாருங்க அந்த 2 வார்த்தையை சுமந்துக்கிட்டு. கல்யாணம் ஆனப்போ நான் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், அமெரிக்கன் டைமண்ட் மோதிரம். என்றைக்குமே போலி வந்து ஒரிஜினலோட அழகாக இருக்கும், டைமண்ட் மோதிரத்தோட அது ரொம்ப நல்லாயிருக்கும், பல பல பலன்னு இருக்கும். எனக்கு கை கொடுக்குறவங்க, நான் கையை கொடுத்துட்டு போக வேண்டியதானக்கா. கையை கொடுத்தோன்னே டைமண்டா, நான் எதுவாக இருந்தால் என்னங்கிறேன். நான் என்ன பண்ணுறது, ஒரிஜினல். 1 வாரம் அவுட்டு நிம்மதி அவனுக்கு. ரொம்ப காஸ்ட்லி இல்லை? ஆமாம். ஒரே ஸ்டோன் 2 வாரம் அவுட்டு. எவ்வளோ இருக்கும்? 2 லட்சமா? ஒரே ஸ்டோன் எப்படி சார் 2 லட்சத்துக்கு கிடைக்கும்?
இது கிட்டத்தட்ட ஒரு 7.5 lakhs, ஒரு 7.5 லட்சம், அவனுக்கு 7.5 இனிமேல் முடிஞ்சு போச்சு. நான் பாட்டு ஹாப்பியாக போயிடுவேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நிம்மதியை அடுத்தவர்கள் சொற்களிலிருந்து தேடினால் ஒருபோதும் உங்களுக்கான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே தலைகீழா பாருங்க, நீங்கள் அடுத்தவர்களுக்கான நிம்மதியை உங்கள் சொல்லிலிருந்து கொடுக்கிற பொழுது அவர்களுக்கான நிம்மதியும் போய் சேரும். விதைத்த விதை நல்ல விதையாக இருப்பதால் உங்களுக்கான நிம்மதி குறைவில்லாமல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சிம்பிள். வாழ்க்கை அவ்வளவுதான். மகிழ்ச்சியா வாழுங்க. எதை பத்தியும் பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க, அலட்டிக்காதீங்க. அவர் சொன்னாரு, மனிதன் ஒரு குழப்பிக்கிறத பண்ணோட எனக்கு மகாத்மா காந்தியோட நினைவு வருது. ஒருவன் தனக்கு தேவையற்றதை விலைக்கு வாங்கினால் அவன் பணத்தை அவனே திருடுவதற்கு சமம்னர். ஒருவன் தனக்கு தேவையற்றதை விலைக்கு வாங்கினால் அவன் பணத்தை அவனே திருடுவதற்கு சமம். இதை படித்தோன்னே நான் என் பணத்தில் எவ்வளோ திருடி இருக்கேன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அவ்வளவு தேவையில்லாது. பீரோ முழுக்க சட்டை பேண்ட் இருக்கும், தள்ளுபடின்னு போடுவான், போய் நிற்போம் ஆன்னு. இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் லைட்டு கீழே 50 ரூபா சட்டை, 50 ரூபா சட்டம்மா. சட்டையே தேவைப்படாது, ஆனால் சட்டை பண்ணாமல் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, தேவையில்லாமல் எவ்வளோ சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். நிம்மதி போச்சா? அழகான நான் என்ன சொல்கிறேங்க, ஒவ்வொரு சொல்லுதாங்க நம்ம பயன்படுத்துகிற சொல்லுக்கும் நாம் மதிக்கிற மனிதர்கள் பயன்படுத்துகிற சொல்லுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கை. நான் அண்மையில் இப்போ நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த விவேகானந்தரை பற்றி, இந்தியாவில் விவேகானந்தர், தமிழகத்தில் விவேகானந்தர்னு ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அவர் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நடைபயணம் போகிறார். மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நடைபயணம் போகிறார். அதில் எழுதுறாரு, என் நடைபயணத்தில் அடிக்கடி நான் மரணத்தை சந்திப்பேன். என் நடைபயணத்தில் அடிக்கடி நான் மரணத்தை சந்திப்பேன். காரணம் பட்டினி. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உரையாற்றினாரு. என் இனிய அமெரிக்க சகோதர சகோதரிகளினாரு. 2 நிமிஷம் அரங்கமே ஆர்ப்பரிச்சது, கை தட்டுது. அப்புறம் உலகம் முழுக்க அவரை கொண்டாடினாங்க, எல்லாம் பேசுறோம்ல. ஆனா விவேகானந்தர் எத்தனை சோதனைகளை கடந்து அவர் சொல்லல, அவரே சொல்றாரு பாருங்க, என் நடைபயணத்தில் நான் அடிக்கடி மரணத்தை சந்திப்பேன். காரணம் பட்டினி. நாள் கணக்கில் எனக்கு உணவு கிடைக்காமல் போகும். நடந்து நடந்து கால்கள் வேறு ரணமாகி இருக்கும். என்னை அப்படியே கீழே தள்ளும். என்னால் இனி நடக்க முடியாது என்ற நிலையில் ஒரு மரத்தடியினுடைய நிழலில் அமர்வேன். என் உயிர் வற்றி போய் கடைசி துடிப்பில் இருப்பதாக அறிவேன். என்னால் பேச முடியாமல் போகும். நினைப்பதற்கு கூட முடியாமல் ஜீவனற்று போகும். என்ன வார்த்தை பாருங்க, என்ன சொல் பாருங்க. நினைக்கிறதுக்கு கூட முடியாம ஜீவன் இல்லாமல் இருக்குமா, உடலும் உயிரும். அப்படியும் நினைப்பேன். அதாங்க, அப்படியும் நினைப்பேன். என்ன நினைப்பாரு? எழுதுறாரு, எனக்கு பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. நான் பிறந்ததும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை. எனக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. நானே அந்த பிரம்மம், நான் அதுதான். இயற்கையே சீறி வந்தாலும் என்னை நசுக்கிவிட முடியாது. இயற்கை என் வேலைக்காரன், இயற்கை என் வேலைக்காரன். மனமே, அவர் சொல்றாரு மனசுக்கு, மனமே உன் பலத்தை நீ காட்டு. எப்ப? நாள் கணக்காக நடந்து பட்டினி இருந்து பசியில் ஜீவனற்று போயிருக்கிற சமயத்தில் விவேகானந்தர் மனசுக்கு கட்டளையிடுறாரு, மனமே நீ உன் பலத்தை காட்டு. நீதான் நீதான் கடவுளுக்கு எல்லாம் கடவுள். மனமே நீதான் கடவுளுக்கு எல்லாம் கடவுள். உன் முழு பலத்தை காட்டு என்று சொல்லியபடி அடுத்த அடியை எடுத்து வைத்து என் பயணத்தை துவங்குவேன் என்று எழுதுகிறார். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதே அந்த மனிதர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் பெரிதும் வியக்கிற நிறைய மனிதர்கள் வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம்.
இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இது உத்வேகம் தரக்கூடிய சம்பவமா இருக்கும், நிகழ்வா இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் ஒரு சில சொற்களை சொல்றேன். அதையும் இந்த சம்பவத்தையும் நீங்க நினைச்சீங்க, நானே இணைத்து சொல்றேன் உங்களுக்கு. அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு வாலிபால் பிளேயர். ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல உற்சாகமாக விளையாடுற ஒரு பிளேயர் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு விளையாட்டுனா அவ்வளோ பிடிக்கும், குடும்பம்னா அவ்வளோ பிடிக்கும். அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாட்ட தான் அந்த பொண்ணு வளருது. அந்த பொண்ணு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரணும்னு சொல்லிட்டு சிஎஸ்எஃப் நுழைவுத் தேர்வுக்காக போகுது. லக்னோவில் இருந்து டெல்லி போகுது. டெல்லியில் நுழைவுத் தேர்வு எழுதணும். பத்மாவதி எக்ஸ்பிரஸில் ஏறுது அந்த பொண்ணு. ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே முரட்டுத்தனமாக 4 பேர் ட்ரெயினில் ஏறி வந்து அருணிமா சின்ஹா போட்டிருக்கிற தங்க சங்கிலியை பறிக்கிறாங்க, இழுக்கிறாங்க, அந்த செயினை இழுக்கிறாங்க. அவ தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறா கெட்டியுமா. ஏன்னா அந்த சகோதரனுடைய தாய் அன்பாக கொடுத்த ஒரு பரிசு அது. எங்க அம்மா கொடுத்த செயின் நான் தரமாட்டேன்னு தங்க சங்கிலியை கெட்டியா பிடிச்சுக்குது. அந்த 4 குண்டர்களும் என்ன பண்றாங்கன்னா சங்கிலி இழுத்து பறித்து அந்த பெண்ணை அனாவசியமா தூக்கி தண்டவாளத்துக்கு வெளியில போடுறாங்க. ஓடுற ரயில்ல தண்டவாளத்தில் போய் சுருண்டு விழுகிறாள் அந்த சகோதரி. இந்த ரயில், இந்த தொடர்வண்டி அந்த தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வெளியேறுகிறது. வெளியிலிருந்து வர வண்டி அந்த ட்ரெயின் உள்ள வருது. உள்ள வர ட்ரெயினோட அத்தனை சக்கரங்களும் அருணிமா சின்ஹாவினுடைய இடது காலில் ஏறி இறங்குகிறது. யாருக்கு? ஒரு வாலிபால் பிளேயரு, விளையாட்டு தான் கனவு, கைகால் முளைத்த பட்டாம்பூச்சி போல் இருந்த அந்த சகோதரனுடைய கனவை ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு தண்டவாளத்தில் மீது ஏறிய தொடர்வண்டியினுடைய சக்கரங்கள் சிதைத்து போனது. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, மயக்கமடைஞ்சு விழுந்துடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு மருத்துவமனையில் கண் விழிக்கிறா. கண் விழிக்கிறப்ப தெரியுது தனக்கு ஒரு கால் போயிருச்சுன்னு. இனிமேல் நுழைவுத் தேர்வு எழுத முடியாது, இனிமேல் விளையாட முடியாது, என்ன பண்றதுனே தெரியலன்னு யோசிக்கிறா. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அருணிமா சின்ஹா அவள் பேசிய வார்த்தைகள், நீங்க சும்மா போய் யூடியூப்ல அருணிமா சின்ஹான்னு டைப் பண்ணி பாருங்க, கூகுளில் டைப் பண்ணி பாருங்க. அட்டகாசமான வாழ்க்கை வரலாறு. என்னால் எழுந்து கூட நடக்க முடியாது என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் இவள் என்ன செய்ய போகிறாள் என்று உறவினர்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று என் தோழிகளே சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி என்று நான் முடிவெடுத்தேன். எனக்கு ஒரு கால் போனது இழப்பாக நான் ஒருபோதும் கருதவில்லை, அடுத்த வாய்ப்பாக கருதினேன். சொன்ன அருணிமா சின்ஹா 2 ஆண்டுகள் கழித்து 18 மாதங்கள், எது ஆக்சிடென்ட் நடந்து 18 மாச பயிற்சிக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மே 12ஆம் தேதி 2013ஆவது வருடம் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் ஏறி கம்பீரமாக நின்றாள் அந்த சகோதரி. முதல் முறையாக மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு சகோதரி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி நின்னால் அருணிமா சின்ஹா. முதல் சாதனை அந்த பெண்ணுக்கு தான், பெருமை அவளுக்கு தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த சம்பவத்தை படிச்சுட்டு, உடைந்த கால் வாழ்க்கையில் முன்னேறவும் எனது இலக்கை அடையவும் நினைவூட்டலாக செயல்பட்டதுன்னு எழுதியிருக்கு அந்த பொண்ணு. என்னோட உடைஞ்ச காலு, காணாம போன காலு, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் அடுத்தடுத்த இலக்குகளை அடையறதுக்கும் எனக்கு ஒரு நினைவூட்டல், என்ன ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. டேய் நீ போணும் போணும் போணும். எவரெஸ்ட் மட்டும் இல்ல, உலகத்தில் எதெல்லாம் பெரிய சிகரங்கள் என்று மனிதர்கள் வியக்கிறார்களோ அத்தனை சிகரங்களிலும் ஏறி ஏறி தன்னுடைய சாதனையை பதிவு செய்திருக்கிறாள் அருணிமா சின்ஹா. இது விஷயமே இல்லை, அவங்க அம்மா சொன்னதான் விஷயம். அந்த சொற்களினுடைய கூட்டமைவு தான் விஷயமே. அவங்க அம்மா சொன்னாங்க, உன் பயணத்தில் உன்னால் அதை செய்ய முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த வாசகத்தை மனசுல வச்சுக்கோங்க. உன் பயணத்தில் உன்னால் அதை செய்ய முடியாது என்று எப்போதாவது நீ உணர்ந்தால் திரும்பி பார்த்து நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்று உன்னை பற்றி நீயே பெருமைப்படு. அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என் அன்பு மகளே.
நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் உமன் ஆஃப் இம்பேக்ட் அப்படிங்கிற தொடரில் அருணிமா சின்ஹாவினுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அருமை சொந்தங்களே, நீங்கள் துவண்டு விழுகிற பொழுது, நீங்கள் காயப்படுகிற பொழுது, ஏன் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுது, ஏதாவது ஒரு குரல், அந்த குரலின் வழி வருகிற சொல், அந்த சொல் நிரப்பி இருக்கிற நம்பிக்கை, அந்த சொல்லில் நிரம்பி இருக்கிற அன்பு, இழந்ததை மீண்டும் உங்களை அடைய வைக்கும் என்பதில் நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் கொண்டாடுகிற, நீங்கள் பார்க்கிற அத்தனை மனிதர்களும் இதற்கு தகுதியானவர்கள் என்று நம்புங்கள். அவ்வளோதான். நான் அக்காட்ட ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். அக்கா, இந்த மாதிரி ஒரு நண்பர் மூலமாக ஆயிடுச்சுக்கா, நான் வருத்தத்தோடு இருக்கேன்க்கா அப்படின்னு. அக்கா சொன்னாங்க, பரவாயில்லடா தம்பி, எல்லாம் சரியாயிரும். அவ்வளோதானே. என்ன நடந்தது, அதனுடைய முழு பின்புலம் எதுவுமே அக்காவுக்கு தெரியாது. ஆனால் தம்பி வருத்தத்தில் இருக்கான், ஒன்று பதிவு பண்ணுறான், வந்துடலாம்டா தம்பி, நாம் வந்துடலாம். நான் சிவகங்கை புத்தக திருவிழா முடிச்சுட்டு அக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறேன். நான் ஏன் வெளியில் இருந்தெல்லாம் உதாரணங்கள் எடுக்கணும்? மேடையிலே எனக்கு பிடித்த ஆளுமை, உங்களுக்கு பிடித்த ஆளுமை பர்வீன் அக்கா இருக்கிற பொழுது நான் ஏன் வெளியில் உதாரணங்களை தேட வேண்டும்? சிவகங்கை புத்தக திருவிழா முடிச்சுட்டு நான் அக்காவுக்கு ஒரு குரல் பதிவு அனுப்புகிறேன், அக்காவோட அலைபேசிக்கு. அக்கா, இந்த மாதிரி சிவகங்கை புத்தக திருவிழா நல்லா பேசினேங்க்கா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு பேசினேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுக்கா. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப கூட்டமே இல்லைக்கா, ஒரு 12-15 பேர் தான்க்கா இருந்தாங்க. ஆனால் முடிகிறப்ப ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தாங்கக்கா, ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுக்கான்னு. உடனே அக்காட்டிருந்து வார்த்தை வருது, தம்பி, நிச்சயம் இது வரலாறாக மாறும். இவ்வளோதானே வாழ்க்கை, இவ்வளோதானே. நான் என்ன சொல்கிறேன், அக்கா எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கை தட்டுறீங்கல்ல. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உங்களிடம் இருந்து வருகிற நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள், அந்த சொற்களுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் அன்பு மிகுந்த வார்த்தைகளுக்காக உங்களை சுற்றி சுற்றி வட்டமிடுகிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து எடுத்து பேசுகிற ஒரு சொல் நிச்சயம் ஒரு உயிருக்கு மாபெரும் தன்னம்பிக்கையை கொடுக்கிற சொல்லாக மாறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நல்ல சொற்களை பேசுங்கள். எதிர்ப்படுகிற அத்தனை பேரிடமும் அன்பை பரிமாறுங்கள். எதிர்ப்படுகிற அத்தனை மனிதர்களுக்கும் புன்னகையை பரிசாக கொடுங்கள். பேசிய பழைய வார்த்தைகளை மனதிலே போட்டு புதைத்து வைத்து உங்கள் இதயத்தை சொற்களுக்கான சமாதியாக மாற்றிவிடாதீர்கள். பேசிய பழைய சொற்களை உங்கள் இதயத்தில் போட்டு புதைத்து வைத்து உங்கள் இதயத்தை சொற்களுக்கான, காயம் மிகுந்த சொற்களுக்கான சமாதியாக மாற்றிவிடாதீர்கள். மாறாக, யார் அன்பான சொற்களை எல்லாம் பேசுகிறார்களோ அந்த சொற்களை எல்லாம் உங்கள் இதயம் என்னும் பூந்தொட்டியில் உரமாக பதியமிட்டு அதிலிருந்து பூக்கிற அன்பு பூக்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற உங்கள் கண்களுக்கு எதிர்ப்படுகிற மனிதர்களுக்கெல்லாம் அந்த அன்பினும் சொற்கள் நிறைந்த பூவை பரிசாக கொடுங்கள். நாம் வாழ்வது ஒரு முறை. முடிந்தவரை அன்போடு பேசுவோம். முடிந்தவரை நாம் பயன்படுத்துகிற சொல் வெல்லும் சொல்லாக மாற வேண்டுமென்றால் அது அடுத்தவர்களை நேசிக்க தகுந்த சொல்லாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும், மிகப்பெரிய கூட்டமாக வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் இதயம் நிறைந்த விழுப்புரம் மக்களுக்கும், என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள். கேட்பதும் கைத்தட்டுவதும் நல்ல விஷயங்களை உங்கள் மனதில் எடுத்து போவது மட்டும் புத்தக திருவிழாவினுடைய பணி அல்ல. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குழந்தையோடு வந்தால் நீங்கள் 2 குழந்தைகளோடு போக வேண்டும். பயப்படாதீங்க, புத்தகத்தை சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன பேச்சில் குழந்தைகள் தான் நமக்கு கற்றுத்தருகிறார்கள்,
புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுத்தரும். படிக்க படிக்க புத்தகம் பெரிதாக தெரியும், நான் என்கிற உருவம் சிறிதாக தெரியும். வாசிக்க வாசிக்க நேசிக்க துவங்குவீர்கள். தமிழ் என்கிற அற்புதமான மொழி அந்த வேலையை சிறப்பாக செய்யும். ஏன்னா நம்ம மொழி தருகிற இன்பம் அந்த மாதிரி. ஒரே ஒரு விஷயம் கலைஞர் அவர்கள் சொன்னது, 1953 வருஷம் கள்ளக்குடி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கலைஞர் எழுதியது, தமிழே 2000 ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கண்ட மொழியே, உன்னை உளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளி யுமிழ் புது நிலவே, அன்பே அமுதே உயிரே இன்பமே, இனிய தென்றலே பனியே கனியே பசுந்தோகை மயிலே, பழரச சுவையே பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே முத்தே மரகத மணியே என்று பல வார்த்தைகளில் அழைத்தாலும் வராத இன்பம் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதில் மட்டும்தான் வருகிறதடி பெண்ணே கண்ணே என்று சொன்னார். நம் மொழி அத்தகைய மொழி. இந்த மண்ணில் பிறந்த எழுத்தாளர்கள் மாதிரி உலகில் வேறு ஏதாவது ஒரு மூலையில் எழுத்தாளர்கள் பிறந்திருந்தால் அந்த எழுத்தாளர்களை அந்த நாடுகள் கொண்டாடி தீர்த்திருக்கும். என் அன்பு சொந்தங்களே, நிறைய வாசியுங்கள், புத்தகத்திற்காக பணத்தை சேமியுங்கள். நீங்கள் புத்தகத்தை வாங்குவது ஒருபோதும் செலவல்ல, அது உங்கள் தலைமுறைக்கான வரவு. வாய்ப்பிற்கு நன்றி.